ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மீனாஸ் மெனு. பைனாப்பிள்னாலே எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். அதோட டேஸ்ட்டு, ஃப்ளேவர் எல்லாமே வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ அந்த பைனாப்பிள் வச்சு ஒரு தயிர் பச்சடி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். நான் வந்து இன்றைக்கி ஒரு 2-3 ஸ்லைஸ் நல்ல பழுத்த பைனாப்பிளாக இருக்கணும். நல்லா வந்து எல்லோவாக இருக்கணும் வெளியில். இந்த பைனாப்பிள் கட் பண்ணுறது ஒன்றும் ரொம்ப கஷ்டம் கிடையாது. இந்த மேலே டாப்பையும் கீழேயும் கட் பண்ணிவிட்டு நல்ல ஷார்ப்பு நைஃப் இருக்கணும். ஷார்ப் நைஃப் இருந்துச்சுனாக்கா ஈஸியாக கட் பண்ணிடலாம். வந்து 2-3 ஸ்லைஸ் வந்து பைனாப்பிள் எடுத்து அந்த இதெல்லாம் வந்து ஓரெல்லாம் எடுத்து கட் பண்ணி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுக்கணும். நல்லா பொடியாக கட் பண்ண பைனாப்பிள் பீசஸ்ஸு, அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் சர்க்கரை, 1 கப் தயிர், நல்லா கெட்டி தயிர், ரொம்ப புளிக்காமல் இருக்கணும், ரொம்ப புளிச்சிடக்கூடாது. உப்பு, கொஞ்சம் காஷ்மீரி சில்லி பவுடர், ஜீரா பவுடர், சீரகப்பொடி, கொத்தமல்லி, பொடியாக நறுக்கின கொத்தமல்லி, இது கடுகு உளுத்தம் பருப்பு தாளிக்க, மாதுளம்பழம் கொஞ்சம். மாதுளம்பழம்லாம் வந்து ஆப்ஷன் தான், இருந்தால் போடலாம், இல்லைன்னா வெறும் பைனாப்பிளே போட்டு நம்ம இந்த தயிர் பச்சடி பண்ணலாம். இந்த பைனாப்பிள் துண்டையும் 1 ஸ்பூன் சர்க்கரையும் போட்டு நல்லா வந்து ஒரு ஃப்ரை பேனில் கொஞ்சம் நல்லா அந்த சர்க்கரை இதெல்லாம் வந்து அந்த பைனாப்பிள் அப்சர்வ் பண்ணிக்கிற அளவுக்கு நல்லா கொஞ்சம் நேரம் வேக விட்டு எடுத்துக்கலாம். இல்லை அதில் வந்து அந்த சுகர் சிரப்லாம் நல்லா கோட்டாகி நல்லா ஜூஸியாக இருக்கும். இதை வந்து முதல்ல செஞ்சு எடுத்து வச்சுக்கலாம். கொஞ்சம் ஆறணும், இது சூடாக போட வேண்டாம் தயிரில். இது வந்து கொஞ்சம் நேரம் ஃபஸ்ட்டு இதை பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். அடுத்தது 1 கப் தயிர். தயிர் வந்து நல்ல கெட்டி தயிர். வேணுன்னா நீங்கள் வந்து ஹங் பண்ணி அந்த தண்ணியை கூட நம்ம இருத்துடலாம், அந்த மாதிரி இருந்ததுன்னா. இல்லைன்னா நல்ல கெட்டி தயிரை வந்து நல்லா வந்து கடைஞ்சிக்கலாம். நல்லா அந்த கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். தயிர் நல்லா கடைஞ்சாச்சு, கட்டி இல்லாமல் நல்லா கடைஞ்சி எடுத்தாச்சு. இதுக்கப்புறம் இதில் கொஞ்சம் நம்ம சால்ட் போட்டுடலாம். அதுக்கப்புறம் ப்ளெயின் மிளகாப்பொடி, வெறும் மிளகாப்பொடி, நம்ம ஊறுகாய்க்கெலாம் போடுற மாதிரி வெறும் மிளகாப்பொடி கொஞ்சம். இந்த உங்களுக்கு வெறும் மிளகாப்பொடி வேணுன்னா போட்டுக்கலாம். இதனா குழந்தைங்க எல்லாமே சாப்பிட முடியும். பச்சை மிளகா போட்டிங்கன்னா குழந்தைங்களுக்கு கொஞ்சம் கஷ்டம். வேணும்னா பச்சை மிளகா போட்டுக்கலாம் நீங்கள். சீரகப்பொடி கொஞ்சம், சீரகம் வறுத்து பொடி பண்ண சீரகப்பொடி கொஞ்சம். அதுக்கப்புறம் எடுத்து வச்சுருக்கிற மாதுளம்பழம் அது கொஞ்சம் போட்டுக்கலாம். இதெல்லாம் வந்து கொஞ்சம் நடுவில் க்ரன்ச்சியாக இருக்கும். இந்த மாதுளம்பழம், பைனாப்பிள் இதெல்லாம் சாப்பிடும்போது தயிர் பச்சடி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் கொஞ்சம் பைனாப்பிள் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். கடைசியாக நம்ம டெக்கரேஷனுக்கு கொஞ்சம் வச்சுக்கலாம். இப்போ நல்லா பைனாப்பிளையும் சேர்த்தாச்சு. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். பைனாப்பிள் எல்லாருக்கும் பிடிக்கும்னாலும் அதை வாங்கி அதை கட் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்குதுன்னு நினைக்கிறாங்க. ஆனால் இப்போல்லாம் வந்து சூப்பர் மார்க்கெட்டில் நல்லா கட் பண்ணி நல்ல ஒரு பிளாஸ்டிக் கவர் போட்டு நல்லா ரேப் பண்ணி விற்கிறாங்க. அந்த மாதிரி கட் பண்ண பைனாப்பிள் வாங்கி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ கொஞ்சம் பொடியாக நறுக்குன்னு கொத்தமல்லி சேர்த்துடலாம். இன்னும் கொஞ்சம் மாதுளம்பழமும் பைனாப்பிளும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். யூஸ்வலாக நம்ம புலாவுக்கு, பராத்தாக்கு இதுக்கெல்லாம் வந்து நார்மலாக வந்து வெங்காயம், கொத்தமல்லி அதை போட்டு நம்ம பச்சடி பண்ணுவோம். இந்த மாதிரி நீங்கள் கொஞ்சம் பைனாப்பிள் போட்டு பண்ணிங்கன்னா இன்னும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும், கொஞ்சம் ஸ்பெஷலாகவும் இருக்கும். யாராவது கெஸ்ட் வரும்போது அந்த மாதிரிலாம் வந்து நீங்கள் இதை செஞ்சு சர்வ் பண்ணிங்கன்னா இன்னும் நல்ல ரிச்சாக இருக்கும். இப்போ கொஞ்சம் எண்ணெய் வச்சு கடுகு உளுத்தம்பருப்பு, பெருங்காயம், கருவேப்பிலெலாம் போட்டு தாளிச்சிடலாம். இது தாளிக்கிறது ஆப்ஷன் தான், வேணும்னா தாளிச்சிக்கலாம், இல்லைன்னா வந்து அப்படியேவும் நம்ம சர்வ் பண்ணலாம். கொஞ்சமாக தாளித்து கொட்டிடுறேன். இதான் நம்மளோட பைனாப்பிள் தயிர் பச்சடி ரெடி ஆகிடுச்சு. பைனாப்பிள் ரைத்தா. நம்ம டைரெக்டாகவும் அந்த பைனாப்பிள் பீசஸை ஆட் பண்ணலாம் தயிரில். அப்போ வந்து நம்ம இன்னும் கொஞ்சம் 1 ஸ்பூன் சர்க்கரை அதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆனால் அதை விட வந்து இந்த மாதிரி பேனில் வந்து சர்க்கரையும் பைனாப்பிளையும் போட்டு நல்லா கொஞ்சம் நேரம் வதக்கிட்டு போடும்போது நல்லா ஜூஸியாக இருக்கும், நல்ல டேஸ்ட்டு இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். யூஸ்வலாக நம்ம பைனாப்பிள் வாங்கினா ஸ்லைஸ் பண்ணி உப்பு இல்லைன்னா சர்க்கரை போட்டு சாப்பிடுவோம். கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இந்த மாதிரி தயிர் பச்சடி பண்ணி சாப்பிட்டோன்னா நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்கி நான் வந்து ஒரு ஆலு பராத்தாவும் ஒரு புலாவும் பண்ணியிருக்கேன். நல்ல காம்பினேஷன், நல்ல ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கலன்னா ப்ரிசர்வ் பண்ண பைனாப்பிளும் யூஸ் பண்ணலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.